Hello children, welcome back to my channel. Today we are going to see 3rd standard English term 1. Let us learnல இருக்க the right place, சரியான இடம். ஓகேங்களா? இந்த டாபிக் மீனிங் சரியான இடம். ரைட் அப்படின்னா சரியான பிளேஸ்ல இடம். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டோரியில் நம்ம டூ கேமல்ஸ், மதர் கேமல் அண்ட் பேபி கேமல்ஸ். கேமல் அப்படின்னா ஒட்டகம். ஓகேங்களா? இந்த கேமல்ஸு என்ன பேபி கேமல்ஸ் வந்து சில டவுட்ஸ்லாம் அவங்க மதர் கேமல்ஸ் கிட்ட கொஷின்ஸ் கேட்குது. அதுக்கு அவங்க மதர் சொல்கிற ஆன்சர் தான் இந்த இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க நம்ம பார்க்கலாம். மா, the elephants have short legs with 5 toes. But why do I have long legs with 2 toes? இப்போ இப்போ அவங்க அம்மா கிட்ட என்ன கேட்குறாங்களா? எலிஃபென்ட்ஸ் அப்படின்னா யானைகள். யானைக்கெலாம் சின்ன கால் தான் இருக்குது. ஆனால் வந்து 5 டோஸ். டோஸ் அப்படின்னா கால் விரல்கள். ஓகேங்களா? லெக் அப்படின்னா கால். ஓகே, அது எலிஃபெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு வந்து ரொம்பவே ஷார்ட்டான லெக்ஸ் தான் இருக்கும். ஷார்ட் அப்படின்னா சின்ன லெக்கு தான், சின்ன கால் தான் இருக்குது. ஆனால் வந்து அதுக்கு வந்து 5 டோஸ், 5 விரல் இருக்குது. ஆனால் எனக்கு ஏமா லாங் லெக்ஸ், பெரிய காலாக இருக்குது, 2 டோஸ் தான் இருக்குது, 2 விரல்கள் தான் இருக்குது அப்படின்னு பேபி கேமல் மதர் கேமல் கிட்ட கேட்குது. My child, we live in the desert. The desert has a lot of sands and rocks. Our legs help us to walk in the loose desert sand. Our toes protect us from the hot sand. அதுக்கு மதர் கேமல் என்ன சொல்கிறாங்க? மை சைல்ட், நம்ம வந்து எங்கே வசிக்கிறோம்? டெசர்ட் அப்படின்னா பாலைவனம். பாலைவனத்தில் எப்படி இருக்கும்? ரொம்பவே ஹீட்டாக, ரொம்பவே வெயில் அதிகமாக இருக்கும். மணல் பகுதியாக தான் இருக்கும். மரம் செடி கொடி எதுவுமே இருக்காது. ஜில்லுன்னு நமக்கு கூலிங்காகவும் இருக்காது. ரொம்பவே ஹாட்டாக இருக்கும். நம்ம அந்த இடத்துல தான் நம்ம லிவ் பண்ணுறோம். த டெசர்ட் ஹாஸ் லாட் ஆஃப் சன்ஸ், நிறைய மண் இருக்கும், கற்கள் பாறைகள்லாம் இருக்கும். நம்மளுடைய லெக்ஸ் வந்து பெருசாக இருக்கனால அந்த டெசர்ட் சாண்டில் வாக் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சின்ன காலாக இருந்தால் நமக்கு ரொம்பவே சுடும், அதனால நம்மளால் அதில் வாக் பண்ண முடியாது. அதனால அது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்மளோட லெக்ஸு. அந்த டோஸ் வந்து, அந்த விரல்கள் வந்து நம்ம அந்த சூடான மணலில் நடந்தால், வெயில் அதிகமாக இருக்க மணலில் நடந்தால் எப்படி இருக்கும்? ரொம்பவே சூடாக இருக்கும். ஸோ அந்த டோஸ் வந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அந்த ஹீட்லேருந்து அப்படின்னு மதர் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மா, why do I have this long eyelashes? இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள், ரொம்பவே பெரிய ஐஸோட ஐலாஷஸ்ன்னா கண் இமைகள். ஓகேங்களா? அது வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய ஐலாஷஸ் இருக்குது அப்படின்ட்டு கேட்குது. அதுக்கு மதர் என்ன சொல்கிறாங்க? மை சைல்ட், இன் த டெசர்ட் தே ஆர் ஸ்ட்ராங் விண்ட்ஸ். இந்த நம்ம டெசர்ட்டில் இருக்கிறனால ரொம்பவே ஹெவியாக, ஸ்ட்ராங்காக வந்து விண்ட்ஸ்னால் காற்று. ஓகேங்களா? ரொம்பவே காற்று வந்து ஸ்ட்ராங்காக வீசும். இப்போ மணலில் காற்று வீசினா எப்படி இருக்கும்? நம்ம கண்ணுக்குள்ளரெலாம் மண் வந்து விழுந்துரும்ல. ஸோ திஸ் சாண்ட்ஸ் கேரி சாண்ட்ஸ் வித் தெம். இந்த காற்று வந்து சாண்டையும் இழுத்துட்டு வரும். ஸோ அதனால் நம்ம கண்ணு ஃபுல்லாக மண் உள்ளார போயிடும். ஸோ அதனால தான் நமக்கு வந்து ஹார்ட் ஐலாஷஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுது. அவர் ஐலாஷஸ் கீப் அவர் ஐஸ் சேஃப் ஃப்ரம் த விண்ட்ஸ். இந்த பயங்கர காற்றுனால நமக்கு அந்த சாண்ட் வந்து கண்ணுக்குள்ளார போகாத இருக்கிறதுக்காக தான் இந்த ஐலாஷஸ் வந்து நம்மளை சேஃப் பண்ணுறதுக்காக ரொம்பவே பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. அதுக்கு நெக்ஸ்ட் மதர் என்ன சொல்கிறாங்க? டு யூ நோ வை வி ஹாவ் ஹம்ஸ் ஆன் அவர் பேக்? ஹம்ஸ் அப்படின்னா திமில்கள். ஓகேங்களா? இங்கே பின்னாடி பாருங்கள், இந்த பிக்சரில் ரொம்பவே அதோட முதுகு மேலே வந்து ஒரு பெருசாக ஒரு எலும்பு மாதிரி தூக்கிட்டு இருக்கா, அதுதான் ஹம்ஸ், திமில் அப்படின்னு சொல்லுவோம். இன் த டெசர்ட் இட்ஸ் ஹார்ட்ஸ் டு ஃபைண்ட் ஃபுட் அண்ட் வாட்டர். நம்ம பேக்கில் வந்து
ஹம்ஸ் இருக்குது எதுக்குன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு வந்து பேபியை பார்த்து மதர் கேட்குறாங்க. நம்ம டெசர்ட்டில் இருக்கிறனால அந்த டெசர்ட்டில் வெறும் ஹீட் மட்டும்தான் இருக்கும், மணல் மட்டும்தானே இருக்கும். ஸோ அதில் ஃபுட்டு வாட்டர்லாம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால தான் நம்ம இந்த ஹம்ஸில் ஃபுட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எப்போல்லாம் சாப்பிடணும் ஃபுட்டு தேவைப்படுதோ அந்த அந்த ஹம்ஸ் மூலிமா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு தான் நமக்கு இவ்வளோ பெரிய ஹம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுது. மா, கேன் யூ டெல் மீ why we have hot skin? ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொஷின் கேட்குதான் பேபி கேமல். ஓகே, சரி, நமக்கு எதுக்கு வந்து இவ்வளோ ஹார்டான ஸ்கின் இருக்குது அப்படின்னு கேட்குது. ஹார்ட் அப்படின்னா ரொம்பவே மொத்தமான ஸ்கின் அப்படின்னா தோல். ஓகேங்களா, நம்ம உடம்புல தோல் இருக்குல்ல, நம்ம உடம்புல இருக்க தோல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கா? இல்லை. ஸோ இந்த கேமலுக்கெலாம் ரொம்பவே ஹார்டான ஸ்கின் இருக்குமா. ஏன் இப்படி இருக்குமா அப்படின்னு வந்து கேட்குது. அதுக்கு மதர் சொல்கிறாங்க, இட் சேவஸ் ஃப்ரம் த த்ரோனி கேக்டஸ் பிளான்ட்ஸ். இந்த பிக்சரில் பாருங்கள், கீழே இருக்க பிக்சரில் இதுதான் கேக்டஸ் பிளான்ட், முள்ளு செடி. ஓகேங்களா, அங்கே பாலைவனத்தில் இந்த செடி தான் ரொம்ப அதிகமாக இருக்குமா. ஆஸ் வெல் அஸ் ஃப்ரம் த ஹாட் சன் அண்ட் கோல்ட் நைட்ஸ் இன் த டெசர்ட். இதில் இந்த முள்ளு செடிலாம் நிறையா இருக்கும் டெசர்ட்டில். ஸோ அதிலிருந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அதுவே மெலிசான தோலாக இருந்தால் குத்தி நமக்கு காயமாகி பிளட்டெல்லாம் வந்துடும். ஸோ இதுவே ஹார்ட் ஸ்கின்னாக இருந்தால் அதனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. நம்ம மேலே என்ன படாது, அந்த முள்ளெல்லாம் படாது. as well as from the hot syndrome. காலையில் எப்படி இருக்குமா, ரொம்பவே வெயில் அதிகமாக சூடாக இருக்குமா. அதுவே நைட் டைமில் ரொம்பவே குளிருமா. இந்த மாறி மாறி இருக்கிற இந்த கிளைமேட்டில் இந்த கிளைமேட்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த ஹாட் ஸ்கின் இருக்குது அப்படின்னு மதர் கேமல் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக என்ன கொஷின் கேட்குறாங்க, மா, பட் why are we in the zoo? ஏன் நம்ம இப்போ ஜூமில் இருக்கோம்? நம்மளோட பிளேஸ் டெசர்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் நம்ம வந்து ஜூவில் இருக்கோம்? why are we not in the desert? டெசர்ட்டில் ஏன் இல்லை, இந்த ஜூவில் ஏன் நம்ம இருக்கோம் அப்படின்னு கொஷின் கேட்குதான். ஓகே, இந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஏன் வந்து இது வந்து கேமல் வந்து டெசர்ட்டில் இல்லாத ஜூவில் இருக்கான்? வை? பிகாஸ் இப்போ டெசர்ட்டில் இருந்தால் நம்மளால் போய் கேமலை பார்க்க முடியுமா? அது வந்து ரொம்ப ஹாட்டான பிளேஸாக, அதில் வந்து நம்மளால் போக முடியாது. ஸோ நம்மளை வந்து இங்கே இருக்கிற ஹியூமன்ஸ்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக தான் நம்மளை இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு மதர் கேமல் சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்டோரி மூலிமா நம்ம என்னென்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோன்னா, கேமல் எப்படி லிவ் பண்ணுது, அதுக்கிட்ட என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், அதுக்கு வந்து லாங் லெக்ஸ் இருக்குமா, ப்ளஸ் 2 டோஸ் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்கும், ஐலாஷஸ் வந்து ரொம்பவே லாங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹம்ஸ்னால் திமில்கள் இருக்கும். அது யூஸ் பண்ணி தான் அது ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடுமாம். நெக்ஸ்ட்டு ஹாட் ஸ்கின் அப்படின்னா ரொம்பவே மொத்தமான தோள்களை உடைய இந்த கேமல்ஸ் வந்து ரொம்பவே இந்த ஹாட் சன் மூலிமா கோல்ட் நைட்ஸில் எல்லாம் பாதுகாத்துக்கிறதுக்காக அதுக்கு வந்து ஹாட் ஸ்கின் இருக்குது. ஸோ ஓகேவா, இந்த லெசன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.